திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 148. தக்ஷகாண்டம் தக்ஷன் மகப்பெரு படலம் பகுதி 2. தான் முதலில் பெற்ற 1000 புதல்வர்களும் நாரத முனிவர் உபதேசித்ததின்படி முக்திக்குச் சென்றார்கள். அதை அறிந்த தக்ஷன் மறுபடியும் 1000 மைந்தர்களை பெற்றெடுக்கின்றான். தான் பெற்ற புதல்வர்களை தழுவி அழிவில்லாத சிறப்பினை உடைய வேதங்களை அறிவுறுத்தி, நீங்களெல்லாம் முதல்வராகிய அழகிய நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமானை நினைத்து எல்லாவற்றையும் சிருஷ்டி செய்யும் பொருட்டு நல்ல தவம் செய்து வாருங்கள், மானசவாவிக்குச் செல்லுங்கள் என்று கூறினான். பிதாவின் பாதங்களை தங்கள் சிரசில் செறிந்து பொருந்தும்படி சூட்டிய அந்த 1000 பிள்ளைகளும் பிதாவின் கட்டளைப்படி மானச வாவிக்கு கூட்டமாகச் சென்று பெரிய தவத்தை செய்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் குறைவில்லாத தவத்தை செய்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் முன்னொரு முறை எப்படி நாரத முனிவர் சென்றாரோ அதே போன்று இப்பொழுதும் மானச தடாகத்தின் கரைக்கு செல்கின்றார் நாரத முனிவர். அந்த 1000 பிள்ளைகளையும் நோக்கி, வஞ்சகமில்லாத மனத்தை உடையவர்களே, பெரிய தவத்தை நீங்களெல்லாம் செய்கின்றீர்கள். நீங்கள் யார்? எதை அடையும் பொருட்டு இந்த தவத்தை செய்கின்றீர்கள் என்று நாரத முனிவர் கேட்கின்றார். அவர்கள் சொல்கின்றார்கள், தக்ஷனுக்கு சிவபெருமான் அருளிய வரத்தினால் வந்த பிள்ளைகள் நாங்கள். பிதாவாகிய அந்த தக்ஷன் இந்த தடாகத்திற்கு எங்களை அனுப்பினான். மகாதேவராகிய சிவபெருமானை மனத்திலே இருத்தி கொண்டு உயிரும் உடம்பும் வருந்த தவம் செய்து ஒழிதலில்லாத பலவாகிய உயிர்களை படைக்கும் தொழிலை பெரும் பொருட்டு எங்களை இங்கே அனுப்பினார், தவம் செய்யும்படி சொல்லி அனுப்பினார் என்று சொன்னார்கள். நாரத முனிவர் கூறுகின்றார், நல்ல தவத்தை செய்பவர்களே, நீங்கள் முதல்வராகிய சிவபெருமானின் திருவடிகளையே பற்றுக்கோடாக கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறு திருவடிகளை பற்றிக் கொண்டிருப்பதை முக்கிய பிரயோஜனம் என்று கருதுகின்றீர்கள். ஆனால் இந்த உலகத்திலே எல்லோரும் எது உண்மையான நோக்கம் என்பதை புரிந்து கொள்வதில் தவறு இழைக்கின்றார்கள். ஆனால் பிள்ளைகளான உங்களை குற்றங்கள் பற்றாது. எல்லா உயிர்களின் நிலையையும் பார்த்து படைத்தல் தொழில் செய்வதாகிய உத்தியோகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் தவம் செய்கின்றீர்கள். அந்தையே நீங்கள் தவத்தின் பயனாக அந்த சிருஷ்டி தொழிலை சிவபெருமானிடம் பெற்றுக்கொள்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி நீங்கள் அந்த சிருஷ்டி தொழிலை பெற்றுக்கொண்டாலும் பிறப்பு இறப்பு என்ற துன்பத்தை உங்களால் மாற்ற முடியுமா? அதை மாற்ற உங்களால் முடியாது. அல்லது போக்க வேண்டிய அஞ்ஞானமாகிய மயக்கத்தைத்தான் உங்களால் போக்கிக் கொள்ள முடியுமா? அதுவும் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பெறுகின்ற அந்த சிருஷ்டி தொழிலால் பெறுகின்ற உயர்வு என்ன? எனவே உண்மையில் இந்த பிறப்பு இறப்பு இவற்றை மாற்றுவதும் மயக்கம் தீருவதும் தான் உண்மையான உயர்வு, ஏற்றம். அழுக்கு மூடிய விரும்பத்தகாத உடலினை உடையவர்கள் பரிசுத்தமானதும் ஒப்பில்லாததுமாகிய பெரிய நீர்த்துறையை அடைந்தும் அதிலே குளித்து தங்களது உடல் அழுக்கை போக்கிக் கொள்ளாமல் பக்கத்தில் இருக்கின்ற சேற்றுக்குச் சென்று சேற்றை பூசிக்கொள்வார்களா? அவர்களினுடைய நிலைமையை போன்றதுதான் உங்களுடைய நிலைமையும். திருவடியை பற்றி தவம் செய்வதாகிய நீர்நிலையில் நின்று கொண்டு நீங்கள் சிருஷ்டி தொழில் என்ற சேற்றை விரும்புகின்றீர்கள். உயர்ச்சி உடைய தவத்துக்கு நீங்கள் விலையாக பெறுவது வெறும் சிருஷ்டி தொழில் மட்டும்தானா? நிலையாத இந்த உலகத்தில் நீண்ட காலம் சிறப்புற்று வாழ்வதற்கு அது உபகாரமாக அமையுமே அன்றி அதுவும் நிலையானது அல்ல. விலையற்ற தவத்திற்கு விலையாக நீங்கள் பெற நினைப்பது மிக அற்பமான விஷயம். துன்பமும் இன்பமும் துவந்துவங்கள், இரட்டைகள். எனவே முக்தி நெறிதான் உயிருக்கு உறுதியை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். அத்தகைய முக்தி நெறியை நீங்கள் நினைக்க மாட்டேன்கிறீர்கள். சிறுவர்களின் உள்ளத்தையும் மகளிரின் அறிவையும் மயக்கம் எய்தியவர்களின் நினைவையும் போல நீங்கள் தவம் செய்து படைப்புத் தொழிலை பெறுவதொரு புத்தியும் கூட அது இயல்பாகவே இருக்கின்ற தன்மையை பெறுவதுதானே அன்றி மிகச் சிறப்பானது அல்ல. எனவே
உங்களுக்கு பனுவலை உபதேசிக்கும் பண்பினனாகிய தேசிகனும் தந்தை ஆகிய தக்ஷனே ஆவான். ஆனால் அந்த தக்ஷன் அறிவிலி ஆவான். எனவேதான் சிவபெருமானிடம் அப்பரம்பொருளின் பாத கமலங்களில் அன்பு பொருந்தாத நெறியில் பெருமானின் திருவடிகளை விட்டுவிட்டு மற்றைய வளங்களை சிறப்புகளை கேட்டு பெற்றவன். அவன் மயக்க அறிவினன். எனவே அந்த மயக்க அறிவுடையவன் பெற்ற நீங்களும் அந்த மயக்கம் உடையவர்கள் ஆனீர்கள். ஞான நெறியை யார் போதிப்பார்களோ அவர்களே தேசிகர் ஆவார். புன்னெறி அதனில் செல்லும் போக்குகள் அனைத்தையும் விலக்கி சிவகதியை பற்றும் பொருட்டு பேரருளை முன்னிட்டு கொண்டு உபதேசித்து அருளுபவர்தான் தேசிகர். உங்களுக்கு முன்பு 1000 பிள்ளைகளை தக்ஷன் ஈன்றெடுத்தான். அவர்களெல்லாம் உங்களுக்கு தமையன்மார்கள். அவர்களும் கூட தக்ஷனின் கட்டளையால் பிரம்மதேவரைப் போல படைத்தல் தொழிலை செய்யும் பொருட்டு இந்த மானச வாவியில் கரையில் வந்து தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு உண்மையான முக்தி நெறியை உபதேசித்து அவர்கள் முக்தி அடையும் அந்த பேற்றையும் கொடுத்தோம் நாம் என்று நாரத முனிவர் இவ்வாறு கூறுகின்றார். உடனே அந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் நாரத முனிவருடைய அழகிய மலர் போன்ற திருவடிகளை தமது சிரமேல் கொண்டு சிறியேங்களும் உய்யும் பொருட்டு திருவுள்ளம் கொண்டு, நாரத முனிவரே, தாங்கள் எழுந்தருளி வந்திருக்கின்றீர்கள். எங்களுக்கு உணர்த்துவதாகிய உண்மை நெறியை இத்தகையது என்று நாங்கள் அறிந்திலோம். எனவே தேவரீர் சிறியங்களுக்கு உபதேசித்து அருளுவீராக என்று தக்ஷனின் பிள்ளைகள் கேட்கின்றார்கள். எல்லையற்ற கருணை கொண்ட அந்த நாரத மகாமுனிவர் எல்லையற்ற ஆராமையோடு கிருபை பாலித்து சொல்கின்றார், நான் உங்களுக்கு நன்மையாகிய மெய்ப்பொருள் காட்சியை வருவித்து வலிய ஐம்புல வழியில் சென்று புத்தி கலங்கி இன்பத்துன்ப சுழலில் பட்டு உழலுகின்ற பிறவி துன்பத்தை போக்கிடுவேன். சிவபெருமானுடைய திருவடிகளை அப்பெருமானின் அருளால் வழிபடுகின்ற நீதியாகிய இயல்பினை உடையவர்கள் கடைப்பிடிக்கின்ற பாதங்கள் 4 பாதங்கள். அவை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 பாதங்கள். இவைகள் சாதகங்கள். இந்த சாதகத்தால் அவர்கள் பெரும் பதங்களும் 4. அவைகள் சாலோக, சாமீபிய, சாரூப, சாயுஜ்யம் ஆகும். இதில் 4வது பாதமாகிய ஞான பாதம் என்பது சரியை, கிரியை, யோகம் என்பதை முற்றுவித்து ஞானபாதத்திலே நின்று அந்த ஞானபாதத்தின் பயனாக பெருமானின் திருவருளினால் அவர்கள் பெறுவது முக்தி என்ற உயர்கதி ஆகும். எனவே ஞானமே முக்திக்கு வாயிலாக, நேர் வாயிலாக அமைகின்றது. அந்த உயர்ந்த கதிக்கு முக்தி என்று பெயர். அந்த முக்தியின் இயல்பு என்ன என்றால், நித்தராகிய சிவபெருமான் மீது அன்பு மிகுகின்ற நிலைமை. அதனால் பெருமானால் இன்பம் கூட்டுவிக்கப்படுகின்ற நிலைமை. எனவே இருவினை ஒப்புற்ற மல பரிபாகர்களால் இந்த நிலைமையை ஒருவாறு உணர்தல் கூடும். அதுவல்லாமல் தேவர்களுக்கும் கூட இவைகளெல்லாம் தெரிவது மிக அரியது ஆகும். எனவே சிவபெருமானினுடைய திருவடிகளை தலைப்படுபவர்கள் அந்த ஞான சாதகர்கள். துன்பத்திற்கு இடமானதாகிய இந்த பெரிய பிறவிச் சுழலில் அவர்கள் இனி வீழ மாட்டார்கள். வாக்குக்கு எட்டாததும் ஒன்றாயதும் ஆகிய சிவத்தோடு இருமையின் ஒருமை எய்தி கணந்தோறும் புணர்ந்தால் புணரும் தோறும் புதிதாகிய இன்பத்தில் அவர்கள் திளைப்பார்கள். எனவே நீங்களும் அந்த ஞான மார்க்கத்திலே நின்று பேரறிவு மிக்க ஞான யோக சாதகத்தால் முக்தி அடைய கடவீர்கள் என்று முதல்வராகிய சிவபெருமான் அருளிய முதல் நூல்களாகிய வேதங்கள், ஆகமங்கள் முழங்குகின்ற உண்மைகள் அனைத்தையும் சிவபெருமானினுடைய திருவருளினாலே நாரத மகாமுனிவர் உபதேசித்தார். தமது உபதேசத்தை கேட்ட அவர்களெல்லாம் அப்பொழுதே அந்த ஞான நெறியில் நிற்கும்படி நிறுத்தி நாரத முனிவர் ஆகாய மார்க்கத்திலே வேறு உலகத்திற்கு சென்று விடுகின்றார். அந்த 1000 சிறுவர்களும் ஒருமையுறுகின்ற சிந்தனையோடு உயர்ந்த தவநிலையில் நின்றார்கள். பிரம்ம புத்திரனான தக்ஷனுக்கு மிக இனிமை செய்வோரான இந்த 1000 புதல்வர்களும் உயர் தவக்கிழமையில்
உயர்ந்த தவ சம்பந்தம் உற்று அதில் ஒழுகி சிவபெருமானினுடைய நிலைபெற்ற பெரிய திருவருளினால் சிவபெருமான் தம்மை அடைந்தவர்களின் மயக்கத்தை போக்கி அருள் புரிகின்ற பெருமான். அத்தகைய சிவபெருமானின் நிலைபெற்ற பெரிய திருவருளினாலே உயர்ந்த நெறியாகிய முக்தியை பெற்றார்கள் இந்த 1000 புதல்வர்களும். நாரத மாமுனிவர் உபதேசித்த முக்தி மார்க்கத்தை உணர்ந்து புதல்வர்கள் 1000 பேரும் இவ்வாறு முக்தி பெரும்பேறு எய்தினார்கள். எனவே தவம் செய்யச் சென்ற புதல்வர்கள் இன்னமும் வந்தாரில்லை, இவர்களும் என்ன ஆயினரோ என்று தக்ஷன் அயர்ச்சி உறுகின்றான். ஞான திருஷ்டியினால் அவனுடைய புதல்வர்களை நோக்கிய போது நடந்த உண்மை எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்கின்றான். உடனே தக்ஷன் கோபம் கொண்டான். அவன் மனம் வருந்தியது, உயிர் பதைத்தது, துன்ப வரிசை விரிந்தது, உடல் வியர்த்தது. தன் புதல்வர்கள் நாரத முனிவர் சொல்லை கேட்டு செய்த செயலை நோக்கி தளர்ந்து சோர்கின்றான். படைத்தல் தொழிலுக்கு உரிய வரத்தை விரும்பும் என் புதல்வர்களை என் சார்பின் வழி நிற்றல் இல்லாமல் மனமாற்றம் செய்தவன் நாரதன். அந்த நாரதன் அவன் இனிமேல் இந்த உலகத்தில் நாள்தோறும் சென்று சென்று திரிய கடவான். ஒரு இடத்தில் நிலையில்லாமல் உலகங்கள் தோறும் உழன்று திரிய கடவான் என்று சாபமிட்டான் தக்ஷன் நாரத முனிவருக்கு. தக்ஷன் நாரத முனிவர் செய்த சூழ்ச்சியை நினைந்து கோபித்து சாபமொழியை சொல்லி பின்னர் நினைக்கின்றான், இந்த படைத்தல் தொழிலை செய்வதற்காக 1000 கணக்கில் புதல்வர்களையெல்லாம் பெற்றது போதும், இனி பெண் மக்களைத்தான் பெற வேண்டும் என்று மனத்தில் நினைத்தான். தக்ஷன் 23 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தான். அந்த 23 பெண்களை தர்மர், பிருகு, மரீச்சி, புலஸ்தியர், ஆங்கிரஸ், புலகர், வசிஷ்டர், அத்ரி முதலான முனிவர்களுக்கு மணம் செய்து கொடுத்தான். அதில் சுபுத்தி, புத்தி, சுரசை, திருதி, துஷ்டை, கிரியை, கீர்த்தி, ஸ்ரத்தை, லஜ்ஜை, மேதா, கத்தி, சாந்தை, வபு ஆகிய 13 பேரை தர்மன் என்ற முனிவருக்கு மணம் செய்து கொடுத்தான். இவர்களுக்கு 27 புதல்வர்கள் பிறந்தார்கள். பின்னர் தக்ஷன் தன்னுடைய 23 மகள்களுள் ஒருவரான கியாதியை பிருகு முனிவருக்கு மணம் செய்து கொடுக்கின்றான். தாமரை மலரில் வசிக்கும் திருமகளை பிருகுவும் கியாதியும் முதலிலே பெற்றார்கள். மகாலட்சுமியை திருமாலுக்கு மணம் செய்து கொடுத்தார்கள். பின்பு விதாதா, தாதா என்று சொல்லப்படுகின்ற 2 புதல்வர்களையும் பெற்றார்கள். பின்னர் மரீச்சி என்ற முனிவர் சம்பூதியை மணந்தார். 4 பெண்களை பெற்றார். இந்த 4 வழியில் பலர் பிறந்தனர். புலஸ்திய முனிவர் நாரி சன்னதியை மணந்து நல்ல மக்கள் பலரை பெற்றார்கள். ஆங்கிரஸ் மிருதி என்ற பெண்ணை மணந்து அங்கீதரன், பரதன் என்ற புதல்வர்களை பெற்று அதோடு 4 பெண் பிள்ளைகளையும் மகிழ்ச்சியுடன் பெற்றார்கள். இனி புலகன் என்ற முனிவர் தக்ஷனின் பிருதி என்ற மகளை மணந்து ததாத்ரி என்ற புதல்வனை பெற்றான். ததாத்ரியின் சிறப்பு பொருந்திய வழியில் கும்பன் என்பவன் பிறந்தான். வசிஷ்ட முனிவர் ஊர்சையை மணம் செய்து கொண்டு ஒரு புத்திரியை பெற்று அதோடு 7 புதல்வர்களையும் பெற்றார். அத்ரி அனுசூயை என்ற பெண்ணை மணந்து சக்திநேத்திரன், சந்திரன், சனி, சங்காதனன் என்ற புத்திரர்களை பெற்றார். அக்னி ஸ்வாகாவை மணந்து 3 மைந்தர்களை பெற்றார்கள். கிரது என்பவர் சுமை என்ற தக்ஷனின் பெண்ணை மணம் செய்து 3 புதல்வர்களை பெற்றார்கள். பிதரா என்பவர் ஸ்வதை என்ற தக்ஷனின் 23வது பெண்ணை மணந்து மேனை, பூமி என்ற 2 புதல்வியர்களை பெற்றார்கள். அந்த மேனை என்பவளை ஹிமவான் மிக விருப்பத்தோடு மணந்து கொண்டார். மேருமலை முறைப்படி மணம் செய்து மந்தரகிரியை பெற்றது. அந்த மந்தரகிரி தவம் செய்து சிவபெருமான் தன்னிடத்தில் எந்நாளும் எழுந்தருளி இருக்க பெற்றது. மேரு வேலை என்பவளை பெற்று வருணனுக்கு மணம் செய்து கொடுக்க அவன் சரவணி என்னும் ஒரு பெண்ணை பெற்று பிராச்சீனன் என்ற பெயருடைய முனிவனுக்கு மணம் செய்து கொடுக்க அந்த பிராச்சீன முனிவர் 10 புதல்வர்களை பெற்றார். இவ்வாறு தக்ஷன் மகப்பேறு படலம் நிறைவடைகின்றது. தொடர்ந்து சந்திர சாப படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.